என்னதான் விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட வந்து இந்த மாரி "நீ பொறுமையா இரு மல்லி, வெண்பாவுக்கு எதுவுமே ஆகாது. அதுவும் இல்லாம இந்த சுடர் கேட்ட பணத்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சுடர் சொல்ற இடத்துல போயிட்டு, அந்த பணத்த குடுத்துட்டு வெண்பாவ வந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாலுமே கூட, உண்மையிலேயே வந்து நம்ம மல்லியால அத ஏத்துக்கவே முடியல. மல்லி இருந்துட்டு இப்ப யாருக்குமே தெரியாம ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெண்பாவ வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக. ஆனா எங்க போறோம்? எப்படி கண்டுபிடிக்க போறோம்? என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே நம்ம மல்லிக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வெண்பாவோட அந்த வேவ் லென்த் அதாவது அம்மாவுக்கும், பொண்ணுக்குமா இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கடைசியில வெண்பாவையும், மல்லியையும் ஒண்ணு சேர்க்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம இந்த சுடர் முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக போறா அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு அ அதாவது விஜய்க்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாரி "விஜய் என்ன தேடாதீங்க. நான் வந்து வெண்பாவ தேடி போறேன். வெண்பாவ எப்படியாச்சும் நான் காப்பாத்தியே தீரணும். வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மல்லி என்னதான் இப்போ முட்டாள்தனமான காரியத்த பண்ற மாரி தெரிஞ்சாலுமே கூட, கடைசியில உண்மையிலேயே நம்ம வெண்பாவ கண்டுபிடிக்கிறதுக்கு மல்லி அவ்ளோ உதவியா இருக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெண்பாவ கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மல்லிக்கு வந்து ஒரு டாஸ்க் எல்லாம் கிடையாது. வெண்பாவ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த ராட்சசி கொலைகாரி கிட்ட இருந்து எப்படியாச்சும் என் பொண்ண மீட்டே ஆகணும் அப்படின்றது உண்மையிலேயே நம்ம மல்லி வந்து இப்போ எப்படியாச்சும் வந்து தன்னோட பொண்ண மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவ வச்சு எந்த அளவுக்கு பணத்த கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்த கறந்துட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்றதுக்காக பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஆனா கடைசியில வெண்பா இங்கிருந்து தப்பிச்சு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம மல்லியும் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு கோவிலா போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு அதாவது நம்பிக்கை இருக்கு. எப்படியாச்சும் வெண்பாவுக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெண்பா மறுபடியும் என்ன தேடி வருவா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பட் இருந்தாலுமே கூட இங்க இப்போ நம்ம மல்லிக்கு வந்து என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம இருக்கக்கூடிய நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வெண்பா வந்து சின்ன குழந்தை. இந்த சுடரோ வந்து பயங்கரமான ஒரு கொலைகாரி. அப்படி இருக்கும்போது வெண்பாவ வந்து என்ன பண்ணாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு பக்கம் மனச அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மல்லியும் வெண்பாவ தேடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் ஒரு குழந்தை நின்னுட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது நம்ம வெண்பாவா இருக்குமா அப்படின்ற மாரி வந்து சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குழந்தைய வந்து திருப்பி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம அ அதாவது மல்லி இருந்துட்டு இப்போ கார்ல இருந்து இறங்கி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த சுடர தான் வந்து தான் கண்ணால வந்து பார்க்குறாங்க. அதாவது சுடர பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த சுடர் இங்க தான் இருக்கா அப்படின்னா, அப்போ வெண்பா எங்க போயிருப்பா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமான அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் வந்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து கேட்கறாங்க. இந்த மாரி இந்த பொண்ண பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி அதாவது நம்ம வெண்பாவோட ஃபோட்டோவ காட்டி, அது மட்டும் இல்லாம இப்போ அடையாளங்கள வந்து காட்டி, இப்போ அக்கம் பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. "இவ என் பொண்ணு காணாம போயிட்டா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஏன்னா வெண்பா வந்து இந்த சுடர் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது அவ தூங்கி எந்திரிக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெண்பா இருந்துட்டு இங்க தப்பிச்சு போனாங்க. உண்மையிலேயே இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்ததா மல்லி வந்து இந்த சுடர் வந்து இவங்க கிட்ட என்ன கேட்டிருப்பா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி அங்க போய் விசாரிக்கும்போது தான், அதாவது அவங்க வந்து அவங்க பொண்ண காணோம். வெண்பா அப்படின்ற ஒரு பொண்ண காணோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, "என்ன பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ வெண்பா வந்து இப்போ சுடரோட கஸ்டடில இல்ல. சுடர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, உண்மையிலேயே அப்பதான் அதாவது மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. ஏன்னா சுடரால வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. வெண்பா தப்பிச்சுட்டா. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஃபோன் பண்ணி, "விஜய் சீக்கிரமா நான் அனுப்புற லொகேஷனுக்கு வாங்க. வெண்பா இங்க தான் எங்கேயோ இருக்கா. அந்த சுடர் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா தப்பிச்சுட்டு இருக்கா. எப்படியாச்சும் வெண்பாவ நம்ம காப்பாத்தியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, விஜய் அடுத்ததா வந்து கதிரேசன் இவங்க எல்லாருமே இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இப்போ நம்ம வெண்பாவ மட்டும் காப்பாத்திட்டாங்கன்னா போதும். அடுத்ததா சுடர் கையில சிக்குனா அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல சின்னா பின்னமாயிடுவா. எல்லாருமே அப்படியே அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த
சுடர் இருந்துட்டு இப்போ எல்லா இடத்துலயும் வலசி வலசி வந்து தேடிட்டு இருக்கா. ஏன்னா வெண்பா வந்து ஒரு தங்கம் முட்டை போடக்கூடிய வாத்து, அதுவும் இல்லாம அவளுக்கு நிறைய பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்து இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போலாம். வெண்பா மேல என்னதான் கோபம் இருந்தாலுமே கூட வெண்பாவால இவ்வளவு பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு இந்த சுடர் இருந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு ஹாப்பியா இருந்துகிட்டு இருந்தா. ஆனா உண்மையிலேயே அது வந்து நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த சுடர் கையில வெண்பா சிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வெண்பாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மல்லி அவ்வளோ வந்து மெனக்கெட்டுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனும், அடுத்ததா வெண்பா இருந்துட்டு நம்ம மல்லிய பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனும் இப்படி எல்லாமே ஒரே டைம்ல அமையுது. ஒரு பக்கம் மல்லிய பார்த்த உடனே சுடருக்கு பயங்கரமா வந்துருச்சு. ஏன்னா மல்லி அதாவது வெண்பாவ வந்து இப்ப எப்படியாச்சும் வந்து கடத்தி ஆகணும். ஏன்னா வெண்பா வந்து தப்பிச்சுட்டா, மல்லி கிட்ட மட்டும் வெண்பா மாட்டிக்கிட்டா அப்படின்னா அவ்வளவுதான் நம்மளோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சுடர் இருந்துட்டு வெண்பாவ வந்து மறுபடியும் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்ளோ நேரமா, இவ்ளோ அதாவது ஏற்கனவே 24 மணி நேரத்த தாண்டிடுச்சு. அப்படி அவ்ளோ நேரம் இருக்கும்போது, வெண்பா எங்க இருக்காங்க? வெண்பாவ வந்து எங்க வந்து இந்த சுடர் வச்சிருக்கா? அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ தான் கண்ணு முன்னாடியே வெண்பாவ மறுபடியும் இவ கிட்னாப் பண்ணிட்டு போறத பார்த்த உடனே, நம்ம மல்லி இருந்துட்டு சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா வந்து இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. கண்டிப்பா நம்ம வெண்பாவ காப்பாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் மல்லி எடுப்பாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.